இருந்த இடத்த விட்டு வெளியே இடத்த கொண்டு போய் வச்சு பெரிய சமாதியை கட்டி அவருக்கு வழிபாடு போக்குவரத்து எல்லாம் நடக்குது. முருகனை பார்த்துக்கிட்டே இருந்தார், அவ்வளவுதான். என்ன மனசுல நினைச்சாரு நமக்கு தெரியலையே. சாமி எப்பயாவது ஒரு நாளைக்கு பேசுவாரு, முருகனை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. VVCR முருகேச முதலியார்னு ஒருத்தர், சாமி இந்த பழனிமலை முருகனை நான் வருஷம் வருஷம் வந்து கும்பிடுறேன் சாமி, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நான் என்ன பண்றது சாமி, முருகன் கொடுக்க மாட்டேங்கிறேன். அப்படியா முருகன் எப்ப முருகன் கொடுக்க மாட்டியா அப்படின்னு அவர் என்னமோ இவர்கிட்ட முருகன் பேசுற மாதிரி. இவர் கேட்டாரு, என்ன நினைச்சாரு தெரியல. இந்தப்பா முருகனுக்கு மலைக்கு குளிர பால் அரிசி சொன்னதுதான் போகும். VVCR முருகேச முதலியாருக்கு வந்து பணம் நிறைய இருக்கும் கொடுக்குது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பொள்ளாச்சி பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் எல்லா பக்கமும் இருக்கிற அந்த பால் எல்லாம் அள்ளிட்டு அந்தந்த ஊர்ல குழந்தைங்களுக்கு பால் எல்லாம் போச்சு, எல்லாம் அள்ளிட்டு வந்தாரு. அள்ளிட்டு வந்து என்ன பண்றாரு, பழனி மலை முழுசும் குளிர்ற மாதிரி பால் ஊத்துறாரு. மலையே சிவலிங்கமா நினைச்சு மலைக்கே அபிஷேகம் பண்ணிட்டார். முருகனுக்கு ஊத்துற பால் எல்லாம் அப்படி வலிச்சு மலை முழுசு வருது. அடுத்த வருஷம் 2 குழந்தை. சாமி நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன். இன்னும் முருகனுக்கு கொடுத்துட்டாருல, கொடுத்ததுக்கு நன்றி கடனா ஏதாவது செய்யணும்ல. என்ன சாமி செய்யணும்? ஒண்ணு இல்லப்பா, அந்த தங்கரத்தை சுத்தி வைங்க. வருஷந்தோறும் தங்கரதை எழுதிட்டு இருக்காங்க. வருஷந்தோறுமா தினந்தோறும் நடக்கும். தினந்தோறும் தங்கரதை எழுக்கிறாங்க. VVCR முருகேச முதலியார் செஞ்சு வச்ச தங்கரத்தை எடுத்துட்டு இருக்கோம். எதுக்காக செஞ்சு வச்சாரோ, ஒரு பிள்ளை கேட்டாராம், முருகன் கஞ்சன் இல்லை வள்ளல், வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல் முருகன். அதனால அவர் 12 கை வச்சிருக்காரு. மற்ற சாமிக்கெல்லாம் 4 கை, 2 கை, 3 கை, 8 கைன்னு இருக்கு. ஆனா அந்த சாமிக்கு 12 கை. 12 கையால முருகன் அள்ளி தர்றார். கிருத்திகை நிச்சயத்துல வந்திருக்கோம்ல, கார்த்திகை வந்திருக்க காப்பேட்டைக்கு அதெல்லாம் முருகன் கொடுப்பார். நீங்க கேட்டா கொடுப்பார். நம்ம கேட்க தோண மாட்டேங்குது. விவேகானந்தர்கிட்ட போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், போய் அம்பாள்கிட்ட கேள்ப்பா, உனக்கு வேண்டியதான் கொடுப்பாரு, நீ வருவேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாராம். நேரம் உள்ள போனாராம். போய் சாமி விட்டு வந்தாராம். ஏப்பா கேட்டியப்பாங்க? சாமி கேட்கணும்னு தோணல. ஏப்பா போய் திரும்ப போய் கேட்டு வரோம். திரும்ப போய் நின்னாராம். சாமியை பார்த்தாராம். அந்த அழகு அந்த இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு மனசு மாறி போச்சான். எதுவுமே கேட்கணும்னு தோணல. திரும்ப வந்தார். ஏப்பா கேட்டியாப்பா? கேட்கணும்னு தோணவே இல்லை சார். சாமியை போய் நின்று பார்த்தா கேட்கணும்னு தோணலையா. ஆனா சாமி என்ன பண்ணிட்டாரு, உனக்கு இதுதானே வந்த, உனக்கு கொடுத்தாங்க போடா. இந்தியா முழுசும் இல்ல, உலகம் முழுசும் விவேகானந்தர் பேரால எத்தனை அமைப்புகள் இன்னைக்கு வச்சிருக்கு. அப்ப விவேகானந்தர் கொடுத்தது யாரு? அம்பாள் கொடுத்திருக்கிறா. நம்ம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? சாமி என் பிள்ளைக்கு. அங்க போய் நான் வந்து பெரிய பணக்காரர் இருக்கு அம்பானி, அவர்கிட்ட போய் நிக்கிறேன், முன்னால் போய் நிக்கிறேன். என் வறுமை போறதுக்காக ஏதாவது கொடுங்க சாமி அப்படின்னு நிக்கிறேன். எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. நான் என்ன நினைச்சேன், உங்களை கேட்டா கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு, ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அட படுவாய் விடல. உன்னை ஆளை பார்த்தோன்னா நல்லா சிவண்டியாருன்னு நினைச்சேன், நல்லா பாடுறேன்னு நினைச்சேன், உனக்கு ஏதோ 1 லட்ச ரூபா கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்படி பிச்சைக்காரத்தெல்லாம் வெறும் 5000 ரூபாய் கேட்டுருக்கிறாங்க அப்படின்னு அந்த 5000 என்ன கேட்டா இருக்கும். அங்க போய் நின்று சாமியே உன் பெருமையை பாடணும், சாமியே உன்னுடைய திருவடியை வணங்கணும், சாமியே உனக்கு என்னைக்குமே அந்த பிறவி எடுத்தாலும் சரி, எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னுடைய திருவடியை வணங்கக்கூடிய அருளை கொடு. அந்த பாக்கியம் ஒண்ணு போது சாமின்னு கேட்டா அத்தனை பிறவிக்கு உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்ப. அத்தனை பிறவிலும் ஒருவனுக்கு நீ என்ன செய்யணுமோ அதெல்லாம் கொடுப்ப. கொடுத்திருக்கிறதுனாலதான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவர் மலையே குடிக்கிற மாதிரி அவ்வளவு பால் விட்டு அபிஷேகம் பண்ணாருன்னா இப்ப அவ்வளவு கொடுத்ததுனாலதானே செஞ்சாரு. நம்ம கொடுக்கறது அதை கொடுக்கறது இல்லை. சாமி நான் வந்திருக்கிறேன், எனக்கு இதை கொடுப்பாரு. அப்பவும் கொடுப்பாரு, ஏமாத்தல மாட்டார் சாமி, ஏமாத்த மாட்டார். ஆனா நம்ம புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் கொடுப்பாரு. என்ன பண்றது, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பரவாயில்ல. அச்சா ஆக நம்ம திருநீரை பூசிட்டோம்னா அது முன்னாடி நம்ம பிள்ளை வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுவோம். முருகனா காசி விஸ்வநாதரா அப்படி முன்னால போய் நின்னும் போது நெத்தி நிறைய நல்லா திருநீர் பூசிருக்கான், நம்ம பிள்ளை வந்துருச்சுன்னா ஒரு சந்தோஷம். கொல்லிமலையில் ஒருத்தர் சிவாலயம் அமைச்சாரு. அவரை வந்து தொட்டியத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டாரு. என்னங்கய்யா அங்கே எல்லாம் பார்த்து யாராவது வச்சு நடக்குங்க, எனக்கு நேரம் இல்லைன்னு. இல்லை நீங்க அவசியம் வந்தாகணும். ஏன் வரும்? அப்படி வந்து நான் என்ன சாதிக்க போறேன்னு. இல்லை நான் வந்து பிரதேசத்தை பண்ணி அந்த குடமுழுக்கு நடக்கும்போது அந்த ருத்ராட்ச கழுத்து நிறைய போட்டு விட்டு அது முன்னால் நின்று நீங்க தேவார திருவாசம் பாடினீங்கன்னா சாமி ரொம்ப சந்தோஷமா வருவாரு. இல்லைன்னா சாமி யோசிப்பாரு. நான் சில பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போனேன் தேவார திருவாசம்லாம் பாடலான்னு.
ஆனால் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிச்சு, பனி இந்த குளிரில் தாங்க முடியல, மேலே வரவே முடியலன்ட்டு எல்லாம் வந்து கீழே ஓடிச்சு. சரி அவங்க கூப்பிட்றாங்களேன்னு நான் மேலே போயிட்டா அழகா பெரிய வேள்வி குண்டம், அதுல நிறைய மரத்தையே தூக்கி போட்டிருக்காங்க. அதை சமயத்துக்கெல்லா போடல, சின்ன சின்ன குச்சியா போடல, அப்படியே மரத்தையே தூக்கி போட்டிருக்காங்க. அந்த அனலுக்கு பக்கத்துல இந்த பனியெல்லாம் ஓடி போச்சு. முருகன்கிற பெரு நெருப்பாகி அருள் வருகின்ற போது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த வறுமையானது இருக்கட்டும் அல்லது மற்ற எந்த துன்பங்களாக இருக்கட்டும் நம்மளை விட்டு ஓடி போயிருக்கு. அப்ப முருகன் அந்த எண்ணத்தோட போகணும். அப்படி போய் நின்று பார்த்தோம், இந்த பிள்ளைங்களா வரட்டும் பாடலாம், அந்த பிள்ளைங்களா வரட்டும் பாடணும், பாடுறது முடியல. அதுக்குள்ள மற்றவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு பண்ணாங்க. அப்படி அப்படியே ஒதுக்கி போய் நம்மளை கடைசியில் தள்ளிட்டாங்க. நான் வந்துட்டேன், அன்னைக்கு நிகழ்ச்சியே எதுவுமே பண்ண முடியல, பார்த்துட்டேன். அடுத்து ஒரு 2 மாசம் ஆச்சு, பெரிய மழை கொண்டு அடிச்சது. அந்த சாமி எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் நவுந்து போயிட்டாரு. அந்த இடத்துல இருந்து சாமி நவுந்து போயிட்டாரு. மாசில அருவி பக்கத்துல ஒரு சிவாலயம், அது போயிட்டாரு. அவர் வருத்தப்பட்டு போன் பண்ணார், நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்கய்யா உண்மைதான், நானும் வந்தேங்கய்யா உண்மைதான், ஆனா அதுக்கு ஏற்ற சூழ்நிலையா வச்சு கொடுக்கலைங்கய்யான்னு. மக்கள்லாம் வந்தாங்க, என்னை தள்ளிட்டே போயிட்டாங்க, அங்க போய் சேர்ந்துட்டோம். அந்த சூழ்நிலையா நீங்க அங்க ஒரு ஸ்டேஜை போட்டுனா 2 நாற்காலியை போட்டு உட்காந்து அல்லது வேற ஏதோ உங்களுக்கு தோணுனதை செஞ்சு ஒரு ஸ்டூலை போட்டாது, பலகட்டையை போட்டாது உட்காந்து நீ பாடியாங்கன்னா நான் பாடிட்டு இருப்பேன், சாமியை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருப்பேன். ஆனா அந்த அமைப்பு இல்லைனால பார்த்தான், நீவே யாரா இங்க வந்து நமக்கு முன்னாள் இருக்கானே நேற்றுக்கு அங்கிட்டு போட்டாங்கய்யா. எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனா இங்க பாருங்க, அழகா ஒரு ஸ்டேஜ் போட்டு தாப்பாட்டையில இப்ப சாமியை சந்தோஷப்பாரு, முன்னாலே உட்காருங்க, கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தாலும் கதிர்வேலையா இப்படி உட்காருங்க, சாமியை பார்த்துக்கிட்டே பேசு. சாமிக்கு எப்ப சந்தோஷம் வரும்? யாரா இருந்தாலும் சரி, இவங்க அவங்க எல்லாம் பேதம் கிடையாது. திருநீர் நெற்றி நிறைய பூசிட்டு போய் பெருமாளுடைய பெருமையை பேசி அப்படி நின்னோம்னா அவர் எல்லாம் கொடுப்பாரு. அவங்க யாருன்னா சக்தியோடு நித்தம் விளையாடுவன், நெற்றியில் தாண்டவம் செய்யும் திருனா செல்வம் தானே, ஏற்கனவே பூசி இருக்கிறது திருநீர் தானே, அதுவும் செல்வம், இதுவும். அப்ப நீங்க திருநீர் பூச பூச்சப்படலாமா, வெக்கப்படலாமா? ஏன் வெக்கப்படுறாங்க? கங்காலன் பூசும் கவச திருநீற்று பங்காவல் பூசி வேலையாமாயம். கங்காலன் பூசும் கவச திருநீற்றை பங்காவல் பூசி மகிழ்வீரையாமாயும். தங்காவினைகளும் சாரு சிவகதி, தங்கா வினைகளும் சாரு சிவகதி சிங்காரமாக திருவடி சேர்வதே, சிங்காரமாக திருவடி சேர்வதே. அழகா குழந்தைய அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா, அம்மாக்காரங்க குழந்தைய அலங்காரம் பண்ணி அழகா வச்சிருக்காங்க, இல்ல மேல பாசம் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி அந்த குழந்தை விளையாடிட்டே வந்து தாத்தா எப்படி இருக்க அப்படின்னு கேக்குது. ஐயோ என் தெய்வமே காட்டு குத்திட்டு தாக்கா மடியில வச்சிருக்க, அசிங்கமா வச்சிருக்க. இப்ப அவர் என்ன பண்றாங்க, இதெல்லாம் அழகுபடுத்தி போய் அப்படி முன்னால நின்னோம்னா என் பிள்ளை வந்து கூட்டு மடியில உட்கார வச்சுக்குவாரு. சந்தனை இருக்காங்க, சந்தனை பண்ணக்கூடாத பாவம்லாம் பண்ணிட்டு கடைசியில மாமனார்கிட்ட சாபம் வாங்கிட்டு அவரு தப்புங்கிறதுக்காக இவர் ஓட அவர் ஓட 2 பேர் அவர் முன்னாலே ஓட ஒரு பின்னாலே ஓட தொடர்ந்துட்டு போய் உடனே ஒழிக்காம விட மாட்டான்னு சொல்ல அவன் நேரா எங்கெங்கயோ சுத்தி ஐயா என்னை காப்பாத்து, ஐயா திருமாலை என்னை காப்பாத்து, ஐயா பிரம்மா என்னை காப்பாத்துன்னு ஒவ்வொருத்தரா கேட்டு அவங்க எல்லாம் காப்பாற்ற மாட்டேன்ட்டாங்கன்னு சொன்ன உடனே கை லாஸ் ஆகி, கை லாஸ் ஆன பிறகுதான் நமக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வருது. கையில லாஸ் இல்லைன்னா சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை பத்தி நினைப்பு வரமாட்டேங்குது. இதுல கையில நிறைய இருக்கையிலேயே கடவுளை வந்து வணங்குறாங்க பாத்தீங்களா, அவங்க மேலும் மேலும் புண்ணியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்த பிறவில இன்னும் பெரிய பணக்காரங்கள, பெரிய நல்லவங்களா, நல்லவங்க பணக்காரங்க மட்டும் இல்ல நல்லவங்களாவும் வருவாங்க. இந்த அத்தை கொடுத்தான் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறான், இவனை கொண்டு என்ன உலகம் அப்படின்னு இப்படி போற போக்குல போயிட்டு இருந்தோம்னா அது சில பேர் சைக்கிள் போயிட்டு சாமி குடிப்பீங்க. இப்படி பண்ணா யாருன்னு தெரியும், இப்படிதான் யார் சொல்லுவான்னு தெரியல. எப்படியோ சொல்லு ரைட்டு. சில பேர் இறங்கி நின்று நல்லா இருக்கியா, இப்படி சில பேர், இப்படி சில பேர், இப்படி சில பேர் அப்படியே கை நீட்டி போறது, அப்படியே என்ன பண்றான். சாமிகிட்ட நின்று ஒரு நிமிஷமாவது நீ மனசு உருகி சும்மா நிற்க கூடாது, உருகி சொல்லணும்.
உருகி சொன்னாதான் அவர் என்ன பண்ணுவார், ஆஹா இந்த பையன் அவ்வளோ கஷ்டப்படுறானே, மனசு நொந்து போய் வந்திருப்பான் போல இருக்குது, அவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. என்ன சாமி நல்லா இருக்கியா அப்படின்னா, என்ன கொழுப்புல தான் இருக்கேன், எல்லாம் அவனுக்கே கிடைக்குன்னு நினைக்கிறான், போட்டு போட்டு அப்படின்னு விட்டுருவார். அதனால உருகி உருகி உலக உருகி பாடணும். எப்படி பாடுறாங்க, முருகன் குமரன் குகன் என்று உருகி பாடணும். நம்ம உருகி பாடுறதுக்கு நமக்கு வரமாட்டேங்குது, மனசு வரமாட்டேங்குது. அது மாதிரி இவங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணா, முருகப்பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான நாம வழிபாடு பண்றோம், முருகப்பெருமான வழிபாடு யார பண்றாரு, அவங்க அப்பா சிவபெருமான். அப்பாவையும் அம்மாவையும் வணங்குற பிள்ளைங்களாம் நல்லா இருக்கும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம், நாம சொல்றது இல்ல, அருணகிரிநாதர் சொல்றாரு, முருகப்பெருமான் சொல்றாரு. முருகன் என்ன கேட்கணும்னா கேட்கக்கூடாதா, கேட்டே ஆகணும். அப்படி கேட்கலன்னா என்ன வரும், போன ஜென்மம் அதுக்கு முந்தைய ஜென்மம் பண்ண வினையெல்லாம் வந்து நம்மளை தாக்கும். அப்ப வினை நம்மளை தாக்காம இருக்குன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமானுடைய பெருங்கருணைய நாம மனமுருகி பாடணும். கொடிய இருவினை மூலமும் வஞ்ச கலிகள் பிணி இவை வேறொடு சிந்தி குளைய நமசிவோயவன, நமசிவோ ஓம்னு வார்த்தை வரணுமா, அதுக்காக அப்படி போட்டுறாரு. ஏன்னா ஓம்னு சொன்னா அது எல்லா மந்திரங்களையும் தனக்குள்ள அடக்கியதான், எல்லா மந்திரங்களையும் தனக்குள்ள அடக்கிய ஒரு மூல மந்திரமாக இருப்பது ஓம். ஓங்காரத்தை எழுதிதான் எந்த சாமிக்கும், எனக்கு பொதுவானது வேற, இந்த சாமி அந்த சாமி இல்லை, எல்லா சாமிக்கும் பொதுவானது. அதனால அது பிரணவ மந்திரம்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஓம்ங்கிற வார்த்தையை இதில் சேர்த்து ஓம் நம சிவாய சிவாய நமோ, இதையே அருணகிரிநாதரே சொல்றாரு. கொடிய இருவினை மூலமும் வஞ்ச கலிகள் பிணி இவை வேறொடு சிந்தி குளைய. திருவாசகத்துல ஒரு இடம் சொல்லுவான், சிவபுராணத்துல, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன். போன ஜென்மம் அதுக்கு முந்தைய ஜென்மம்லாம் நிறைய வினை பண்ணியிருக்கோம், அது சஞ்சித வினைங்கிற பேர்ல குவிச்சு கிடக்குது. அந்த சஞ்சித வினை மூட்டை மூட்டையை நம்ம முதுகுல தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. இந்த வினை ஓடணும்னா வினை ஓட விழுவது கதிர்வேல் மட்டும்தான். அதனால கதிர்வேலை இந்த கதிர்வேல் இல்லப்பா, அந்த கதிர்வேல் கதிர்வேல் டக்குனு வரைக்கும் அவர் பார்த்தாலும் வினை போகும். சிவனடியாரை பார்த்தா நம்முடைய வினையெல்லாம் நீங்கும். அதுக்காகவே சில பேர் பார்ப்பாங்க. நம்ம பக்கத்தில் செந்தில் ஒருத்தர் இருந்தாரு, உப்பிலியபுரம் வீடியோவாக இருந்தார். அது போல அங்கே துறையூர்லேயும் இருந்தார் வீடியோவாக செந்தில். சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமைன்னா வருவார், வந்து அப்படியே உட்காந்துருப்பார், ஒன்றுமே பேச மாட்டார். எனக்கும் பேசணும்னு தோன்றதில்லை, அவரும் பேசுறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். ஐயா வந்திருக்கீங்க, என்ன ஐயா விஷயம், ஒன்றும் இல்லை, நான் வேலை கிளம்புறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவார். சிவனடியார்களை பார்த்தா புண்ணியோன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அவர் நினைச்சிட்டாரு சிவனடியார் தான் இவங்க சிவனடியார் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து உட்கார்ந்து. நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர் ரொம்ப பணிவா இருக்கிறார், நல்ல பதவியில் இருக்கிறார். வீடியோலாம் எவ்வளவு வேணாலும் விரட்டலாம். சரவண ஐயா போய் நின்னாருன்னா, ஐயா என்ன இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டாருன்னா, பார்த்துக்கலாங்கய்யா சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு 2 நாள் போகும், 3 நாள் போகும். அப்படி சரவண போய் அப்படி இல்லை, எல்லாமே ஒரே நாளில் முடிச்சுக்குவார் வேலையை, பண்ணிக்குவார். ஆனா அவங்க என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருந்தாலும் எல்லாரிடத்திலும் பணிவா பேசுறது. எல்லாரிடத்திலும் பணிவா பேசுறது செல்வத்துல முக்கியமான செல்வம், தலைமையான செல்வம். அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்கு பாருங்க, அது அதை விட பெரிய செல்வமா. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். இப்ப இது மாதிரிலாம் இருந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்கள வினை வந்து சாரவே சாராது. ஏன்னா பொறுமையா கேட்டோம்னு வச்சுங்க, சொல்றவர் என்ன நினைப்பாரு, நாம என்ன சொல்றோங்கிறத ரொம்ப கவனமா எப்படி கேட்கிறாரு, இப்படி கேட்கிறவர் உண்மையிலேயே நல்ல மனுஷன், ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் என்ன சொல்ல வர்றாரோ அதுக்கு முன்னே முந்திக்கிட்டு தெரியுமே தெரியும், நீங்க சாப்பாட்டை கேட்டு அதான சொல்றீங்க அப்படின்னம்னா நாம என்னையும் சொல்ல விட மாட்டோம். சரி சொல்றதுக்கு நீயே சொல்லிப்பா, நான் கேட்டுக்கிறேன். இப்ப நான் ஒரு உயர்ந்த கருத்து சொல்லணும்னு நினைச்சாலும் கேட்கறதுக்கு அவர் தயாரா இல்லை.
பெரியவங்க வாயிலிருந்து வர்ற அருணகிரிநாதர் என்ன சொல்லி இருக்கிறாரு, நக்கீரர் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம்னா, இப்ப முருகப்பெருமான் தினம் வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு சிவபெருமான, அதனாலதான் அவர் நல்லா இருக்கிறாரு, நல்லா சிவனோட பெரிய தெய்வமா அவர் எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நாமளும் அம்மா அப்பாவை வணங்கினோம்னா நமக்கு ஒரு நற்கதி கிடைக்கணுங்கிற எண்ணம் பிள்ளைக்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல. அந்த எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் சொல்றோம். இந்த அம்மா வரும்போது பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துருக்கு. எதுக்கு தெரியுமா? வந்தா அந்த பையெல்லாம் சாமியார் தெரியும், இந்த கதிரவேல பேர் தாடியெல்லாம் வளர்த்துட்டார், வித்தியாசமா இருக்கு. இவர் கூட போனா என்ன ஆகும்? நம்ம பிள்ளைக்கு சாமியார் ஆகிருக்கோம். சாமியார் ஆகிறதா எங்க கொடுத்தியா உனக்கு தம்பி பொண்ணு அது சொல்லுது, வர்றா ருத்ராசம் கட்டியிருந்தீங்கன்னா உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அவுக்கு போட்டு ருத்ராசம் அவுக்கு போட்டேன். ஏன்னா சாப்பிட்டு எனக்கு சாப்பிட்டா சேர மாட்டேங்குதுங்கிற அந்த பையன். சாப்பிட்டா சேருதோ சாப்பிட்டு வை, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. ஆனால் முதல்ல ருத்ராசம் யாரு பெற்ற தாய் சொல்லுது, அது அறிவுரை. அவன் என்ன பண்ணா, சரி அம்மா சொல்ல கேட்கணும், தாயின் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அப்படியெல்லாம் எல்லாரும் சொல்லியிருக்காங்கன்னு அந்த பையன் நம்ம வீட்டுல இருக்காங்க. அதனால அவனுக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. சரின்னு அவுத்து போட்டான். ருத்ராசத்தை அவுத்து போட்டானா ஒரு வாரத்துல 3 தடவை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். அவன் சொன்னா, எம்மா இது கட்டி இருக்கிற வரைக்கும் நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் ஒன்றும் ஆகல, நல்லா இருந்தேன். இது அவருன்னு நான் அவுத்து போட்டேன், ஒரே வாரத்தில் 3 தடவை ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். ஏமா என்னை கொடுமைப்படுத்துறேன்ட்டான். ஏமா என்னை கொடுமைப்படுத்துற, நான் இப்படியே கட்டிக்கிறேன், நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் கேட்கிறேன், வேணா பொண்ணு பார்க்க போற நீ விட்டு அவுத்து வச்சு. இதை பார்த்தா பிடிக்காதுன்னு அந்த பொண்ணே வேணான்னு சொல்லணும். ருத்ராட்சம் என்னது? சிவனுடைய கண்மணி, சிவபெருமானுடைய கண்மணி. இது அந்த கண்மணியை அணிஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய புண்ணியம். இது அந்த அம்மாவுக்கு போய் சேரல, இதை வச்சுட்டு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு அதை அவுத்தேரிடாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாமிசை கொடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா அவனுக்கு சேரல. இப்ப தப்பான வழியை சரியா சொல்லி கொடுக்குறாங்க, தப்பான வழியை சரியா சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் அப்படி இல்லை சொல்லி கொடுக்குறாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது, அவங்க அதுதான் உயர்வுன்னு நினைக்கிறாங்க, அதனால அதை சொல்லி கொடுக்குறாங்க. பெரும்பாலான தாய்மார்கள் அல்லது தந்தைமார்கள் தன்னுடைய குழந்தையை அழைச்சிட்டு வந்து இப்படி சொல்ல வச்சா, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன், ஓ அப்பா அம்மாவை கூப்பிட்டா நம்ம நல்லா இருப்போமா? நீங்க வாரியார் சாமி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நான் முன்னால உட்காந்துருந்தேன், கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா இன்னும் இருக்காங்க, 94 வயசு இன்னும் இருக்காங்க. வெளியில போனா போய் தொட்டு கும்பிட்டுருக்கோம். இந்த பழக்கத்துல என்ன பண்ணேன், எங்க அம்மாவையும் அப்பாவையும் கும்பிட்டு பழகிட்டு பொண்ணு கொடுத்த மாமனார் மாமியார் அவங்களையும் பார்த்தேன், எங்கேயா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் காலை தொட்டு கும்பிட்டு வந்தோம். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஐயோ இப்படி ஒரு பிள்ளை நம்ம பிள்ளையா இருந்தா நமக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும், அம்மா அப்பாவோட நம்மளை நல்லா மதிக்கிறாரு இல்லை அப்படின்னு. நான் கேட்கறதுக்கு முன்னே ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்போம். சாப்பிட்றதுக்கு தான் சொல்றேன். நான் ஒரு நாள் கடையில் கூட்டு போய் உனக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எடுத்துக்கங்கன்னாரு. ஒரு 4 முளை வேட்டி ஒரு கதை சட்டை எடுத்துருந்தேன். என்னையா பிள்ளை நீ, என்ன பிள்ளை, எது வேணுமோ எடுத்துக்கியா, 10,000 ரூபா கொண்டு இருக்கு, எது வேணும் எடுத்துக்கல, எனக்கு இதை தோதுங்க, வேற வேலை இருக்கேன், எனக்கு வேலை நான் எதுவும் கட்டுறது, எப்போ பார்த்தாலும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை இவ்வளவு தான், எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ட்டேன். என் மாமியார் தெரியாம கொண்டு வந்து பணம் கொடுப்பாங்க. எதுக்கு? பிள்ளைங்களுக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு தெரியாம கொண்டு கொடுப்பாங்க. எதுக்கு? இப்ப என்ன, எனக்கு போதும் வாங்கிட்டு வச்சிருக்கேன், வேணும்னா அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது. இந்த பிள்ளைங்க போய் அம்மா அப்பா கூப்பிட்டா அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, இப்படி பண்பாட்டோட இருக்கிற பிள்ளை நல்லா படிக்கணும், அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும், நம்ம சம்பாதிக்கிறது பத்தாது, இனிமேல் ஓட்டி பார்க்கணும், ஓவர் டைம் டியூட்டி பார்த்து சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். குழந்தைங்க எதிர்காலத்துல கஷ்டப்படவே கூடாது, எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு வருத்தம், என்ன பண்ணி தொலைக்கிறது, எங்க இருந்தோ வந்து இந்த வயிற்றுல பிறந்துருச்சு, இதுங்களுக்காக நம்ம உழைச்சாகணும், சம்பாதிச்சு வச்சாகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டே செய்யறாங்க பாருங்க. அது இல்லாம போகும்ல, அதுக்காவது குழந்தைங்களுக்கு நல்ல புத்தி வர்ற மாதிரி சொல்லணும்னா தேவாரம் திருவாசம் பாடணும். பாரதியார்கிட்ட எது என்ன பண்ண போறீங்க, எது நல்லது, எதெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு மாணவனுடைய வாழ்க்கை அமையணும், ஒரு குழந்தை பொம்பளை பிள்ளை எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்கலான்னு போய் கேட்டா அவர் அழகா பாடுறாரு, ஓடி விளையாடு பாப்பா. என்ன செய்யணும்? எப்ப நல்லா படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், எங்களுக்கெல்லாம் சோறு போடணும் அப்படின்னு சொல்லல. என்ன செய்யறாரு? நல்லா விளையாடு போதல. ஏன் வளர்ந்தா நல்லா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒன்றிருக்காது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒன்றிருக்காது பாப்பா.
கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தைய வையாத நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? யாரை பார்த்தாலும் திட்டுறான், யாரை பார்த்தாலும் திட்டுறான். யாரையாவது வாழ்க்கை பேசுறானா இல்ல, அவன் முன்னால பார்க்கும்போது ஐயா உங்களை போல உண்டு ஐயா, ஐயா 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 ரொம்ப புத்தவராச்சு, நல்லவராச்சு, எவ்வளவு தான தர்மம் எல்லாம் செய்யறீங்க ஐயா, ரொம்ப நல்லா இருக்கணுங்கய்யா, நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுங்க. சார் என்னமா வாழ்த்துறாங்க நினைச்சிட்டு அப்படி போயிட்டு திரும்ப எப்படி வந்தா படுவா வந்துட்டு போறான். எதுக்கு இங்க வந்தியா? ஒரு அம்மா பேசுது, அண்ணியே வாங்க வாங்க வாங்க, அண்ணி அண்ணியே வாங்க வாங்க, எப்படி அந்த பக்கமே காண கூடனால உங்க தம்பி கூட ரொம்ப வருத்தப்பட்டாரு, வாங்க அண்ணி வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா சந்தோஷமா உள்ள எப்படி காலை வச்சிருச்சா அது வந்துட்டு அது வரலாம். இந்த அம்மா பார்த்துச்சு, என்னம்மா இப்படி இப்ப திடீர்னு வந்துட்டாரு. நான் உங்களை சொல்லுங்க இன்னே இந்த வடிவுக்கரசிய என்ன கொடுமைப்படுறான் நாடகத்துல கொடுமைப்படுறாளாம். அதை இங்க சொல்றாங்க. இப்படி நேர்ல வந்து புகழ்ந்து பேசுறது ஒரு மாதிரி பேசுறாங்க. அந்த பக்கமா போய் இழிவா கேவலமா பேசுறவங்க நிறைய இருக்காங்க. யாரும் யாரையும் புகழ்ந்து பேசவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஒரு அறிஞர் சொன்னா, அந்த பாரா இந்த நாட்டுல இந்த உலகத்துல 700 கோடிக்கு மேல மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்து மதத்துக்காரங்க, இவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள், இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இந்த மாதிரி மதத்துக்காரங்க அவங்க கொள்கையோட இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லப்பா, 700 கோடிக்கு மேலான மதங்கள் இந்த உலகத்துல. ஒரே மதத்துல இருக்கிறவன் ஒருத்தன் சொல்றதை இன்னொருத்தன் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்டா கேட்க மாட்டேங்கிற? அவன் என்ன பெரிய ஆளா? அடுத்தவன பெரிய ஆளா? நீ பெரிய ஆள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நாம பெரிய ஆள் ஆகணும்னா முதல்ல எல்லாத்தையும் வணங்க கத்துக்கிட்டோம்னா, எல்லாரும் சொல்றதையும் கேட்க கத்துக்கிட்டோம்னா நாம பெரிய ஆள் ஆயிடுவோம். கொண்டு போய் நம்மள மேல உட்கார வச்சிருவாங்க. நான் யாரையும் வணங்க மாட்டேன். அப்ப உடனே எப்படி மத்த வணங்குவான்? மரியாதையை கொடுத்து தானே வாங்கணும். இந்த அடிப்படை கூட தெரியாம, கடவுளே இந்த ஊர்ல ஒரு பயில என்ன மதிக்க மாட்டேங்கிறான், கடவுளே இந்த ஊர்ல ஒரு பயில் ஏன் மதிக்கணும்? கடவுளே இந்த பயில என் பிள்ளை எல்லாம் என்னை மதிக்க மாட்டேங்குது, எனக்கு கேட்கறத கொடுக்க மாட்டேங்குது, நான் சொல்றது செய்ய மாட்டேங்குது, நீ என்ன கடவுளை எப்படி? அவங்க எல்லாம் திருத்து. ஏன் அவங்கள திருத்தணும்? நீ திருந்தினா அவங்க எல்லாம் தானா திருந்தி வர்றாங்க. நாம் நல்லவர்களாக மாறுகின்ற போது நம்ம இடம் வருகின்றவர்கள் நல்லவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா அந்த எண்ணம் இல்லாதனால அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்கமா, இந்த குறையை சொல்ல அவன் என்ன பண்றான்? இவன் யாரை பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பான்டா, இவன் பேசுறதோட சும்மா இருக்கிறது நல்லதுன்னு ஓடிப்பான். இந்த மாதிரி இருக்கும்போது பிரிஞ்சே போயிட்டு இருக்கிறமே தவிர என்னைக்கு சேர்ந்து வாழ போறோம்? சேர்ந்து வாழ்றதே இல்லையே. சேர்ந்து வாழணும்னு சின்ன பிள்ளைகளை சொல்லி கொடுக்கணும். நம்ம இந்த மிட்டாய் கொடுத்தோட என்ன சொல்றோம்? இந்த மாதிரி இதே வச்சுட்டு சாப்பிட்டு வெளியே வந்துடாத, அந்த எழுத்து விட்டு காட்டு மாதிரி வந்துருவா. அது பிள்ளை அது பிசாசு குரங்கு மாதிரி வச்சு விட்டுருக்காங்க. இப்படி அம்மாக்காரி சொல்லி கொடுத்து வெளியில போகாத இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுருப்பான். அந்த குழந்தை என்ன பண்ணும்? இயல்பா குழந்தைங்க தனக்கு கிடைச்சதை எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடும். குழந்தைங்களுடைய இயல்பே அதுதான். அந்த இயல்பை மாற்றி அமைக்கிற போது அது எதிர்காலத்துல அது தரங்கட்ட வாழ்க்கை, தடமாறிய வாழ்க்கை, அப்படிதான் அது போகுது. அப்ப நாம என்ன பண்றோம்? சின்ன குழந்தையிலேயே சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லல. ஆனா பாரதியார் சொல்றாங்க, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா சொல்லி முடிச்சு அடுத்த பாட்டு சொல்றாரு. காலை எழுந்தவுடன் தடிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, நாளை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்காது பாப்பா. என்ன பாட்டு சொல்றாரு? காலை எழுந்தவுடன் படிப்புங்கிறது பொதுவான விஷயம், அவங்க படிக்கலாம். படிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணுமா? கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுல சாங்கு ஜக்கு ஜக்கு ஜக்குன்னு பாடுறது நல்ல பாட்டு இல்லையா? நீ வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, இது பாட்டு, இது நல்ல பாட்டு இல்லையா? பாரதி சொல்றது, நான் சொல்லல. எது பாட்டு? இழந்த பழம் அது நல்ல பாட்டு இல்லையா? எதுப்பா நல்ல பாட்டு? கண்ணதாசன் சொல்றாரு நல்ல பாட்டு எதுன்னு. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழா சொன்னா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா, கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கன்னித்தமிழ் தந்ததொரு
தந்ததொரு திருவாசகம் கல்லை கனியாங்குங்கள் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுங்கள் கண்ணல்லவா மன்ன கண்ணல்லவா இல்லை என்று சொல்வதுங்கள் இடையல்லவா மன்ன இடையல்லவா. என்ன பாட்டம்? கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம். இப்ப பாரதி சொன்ன நல்ல பாட்டு எதியானா? திருவாசகம், தேவாரம், இதெல்லாம் நல்ல பாட்டு. நம்ம மனசுக்கு இதமாக நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகின்ற, நம் நோயெல்லாம் நீக்கக்கூடிய பாட்டு, நம்முடைய வறுமையெல்லாம் நீக்கக்கூடிய பாட்டு. வறுமையெல்லாம் நீக்குமா? அது சொல்லி வச்சிருக்காரு ஞானசம்பந்தர். தேவாரம் திருவாரூரில் பாடின தேவாரம் இருக்கு, அந்த தேவாரத்தை மட்டும் பாடுங்க, உங்க வறுமை போயிடும், உங்களுக்கு தேவையான செல்வம் வருங்க. அப்ப செல்வ வளம் பெருகுவதற்கு, ஆரோக்கியம் பெருகுவதற்கு எல்லாம் இதாண்டா இருக்குன்னு பாரதிக்கு தெரிஞ்சிருக்கு அவரு சொல்றாரு. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை படிச்சிடாத, இதை படிச்சீங்கன்னா நீ கெட்டு போயிருவ, உன்னை கெடுத்து விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படியெல்லாம் சொல்லி தவறான பாதையை கொடுக்கறதுனால அவர்கள் தடமாகி போகிறார்கள். தடமாறி போவதற்கு யார் காரணம்னா நாம தான் காரணம். அப்ப நல்ல குரு வேணும், குகனே நல்ல குருவாக வந்து அருள் செய்வாங்க. நீங்க வேற யாரும் மனுஷனை தேடி போக வேண்டாம். மனுஷங்க எல்லாம் குரு என்ன பண்ண காரிய குருவாக்கிட்டாங்க, காசுக்கார குருவாக்கிட்டாங்க. 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சமய தீட்சை பண்ணி வச்சிருவாங்க. தீட்சை கொடுக்கறவங்க எல்லாம் காசு, இந்த செலவை ஏத்துக்கோ அந்த செலவை ஏத்துக்கொண்டு அப்படி நைஸா வேற செலவுகளை தள்ளி விட்டு உனக்கு நான் அந்த தீட்சை பண்ணி வைக்கிறேன், அந்த தீட்சை இதெல்லாம் தேடணும். நீங்க பாட்டு முருகா 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 முருகான்னு சொல்லிட்டே இருங்க. முருகன் ஆளை அனுப்பி வைப்பாரு, அவர் உங்களுக்கு ஃப்ரீயா வீட்டுக்கே வந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிருவாரு. நீங்க தேடி ஓடாதீங்க, வீட்டுல இருந்துட்டு உள்ளுக்குள்ள தேடுங்க. உள்ளதுக்குள்ள தேடுங்கன்னா எல்லாம் வந்து கிடைக்கும். அதை தேடும் இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடத்துல தேடுறதுனாலதான் இறைவனுடைய பேரொருளை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே உள்ளத்தின் உள்ளானடின்னு சொன்னதுனால நம்ம உள்ளுக்குள்ளே தேடுவோம். முருகப்பெருமானுடைய திருநாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்லணும். நாதவிந்து கலாதி நமோ நம வேத மங்க சொரூபா நமோ நம நாதவிந்து கலாதி நமோ நம வேத மங்க சொரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம பரசூர நிறுத்தலாமே பார்த்தேன். அது ஒண்ணு இல்ல, முருகனை பாடும்போது நாடகம் இருந்துன்னா பிடிக்க போறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயா இன்னும் ஒரு 10 நிமிஷம், போன வருஷம் அப்படிதான் ஐயா சொன்னாரு. ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேச சொல்றாருன்னு அவர் சொன்னது. இவர் வந்து இன்னொரு 20 நிமிஷம் பேசிக்கிறாரு. மாப்பிள்ள தானே, அதனாலதான் உங்களுக்கு பெருமை சேர்க்கறதுக்கே அவர் இருக்காரு. இருக்கட்டும், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மாமனாருக்கு மர்மை செய்யறது தொண்டு. புகழ் காவேரியார் விலை சோழ மண்டலமீதே மனோகர ஏதலம் புகழ் காவேரியார் விலை சோழ மண்டலமீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா ஆதரம் பயில் ஆரூர தோழமே சேதல் கொண்டவரோடே முன்னாலே ஆடலெம்பரி நீகேரிமா கையிலே
வைகாவோ நன்னாடலில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே முருகப்பெருமான சொல்றான்னு பார்த்தா அப்படியே கூடவே சொல்றாரு. அது சூரியன் வந்து வழிபாடு பண்ண, காமதேன் வந்து வழிபாடு பண்ணிச்சு, அந்த ஊர்ல யாரெல்லாம் வழிபாடு பண்ணாங்கன்னு ஒரு வரிசைப்படுத்தி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, வந்து ஆசுகவி பாடினாரு சேரமான் பெருமான் நாயனார். இதெல்லாம் எதுக்கு பாடினாங்க, ஏன் பாடணும்? பெரியவங்க எல்லாம் ஞானசம்பந்தர் பாடி வச்சார், திருநாவுக்கரசர் பாடி வச்சார், சுந்தரர் பாடி வச்சார், பாரதியார் வரைக்கும் பாடிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வரைக்கும் புலவர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் பாடுறாங்க? அவங்க மனசுல தோன்றதை பாடிட்டு இருக்காங்க. யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? அந்த பாடல்கள் அருளாளர்கள் பாடிய பாடல்லாம் நிலைத்து நிற்கும். எத்தனை வருஷத்துக்கு? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு நிற்கலாம். 1300 வருஷத்துக்கு முன்னே பாடின ஞானசம்பந்தருடைய பாடலை இன்னைக்கும் நம்ம கைவேலையா ஐயா இந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க ஐயாங்கிறாரு. அதை பாடுறோம், 4 பேர் கேட்குறாங்க. தோடுடைய செவியன் இடையேறியோ சூடன் நதி சூடி தோடுடைய செவியன் இடையேறியோ சூடன் நதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கல்வன் ஏடுடைய மலரா முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாதிவனே வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மா இவனே. மனசு சாந்தமா. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு இதை கேட்டு சாந்தமா ஐயோ இப்படி அறுத்து தள்ளாயான்னு நினைக்கிறான். இதை கேட்டு சாந்தமடைகிற குழந்தைங்க எப்பவும் சாந்தமா இருக்கும். சாந்தமா இருக்கிறவங்க வெடுவெடுன்னு யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. வெடுவெடுன்னு பேசலன்னா சண்டையே வராது. வீட்டுல வெடுவெடுன்னு பேசுறவங்க இருந்தாதான் வந்த உடனே என்னையா பண்ற அப்படின்னு அப்பதான் வந்திருக்கிறோம் உள்ள. என்னையா பண்ற, என்னையா போன, எங்கயா போறேன், எங்கேயா போனேன் அப்படின்னு கேட்ட உடனே என்ன எவ்வளவு கோபமா பேசுறாங்க. இவரு ஒரு பக்கம் வெடுவெடுன்னு பேசுவார். 2 பேரும் வெடுவெடுன்னு பேசிட்டு இருந்தாங்களா, ஜகார்னு அந்த அம்மா வாய் நின்றுச்சா, இந்த ஐயாவுக்கு கை நீங்கி போச்சு. ஜகார்னு விட்டுட்டாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா சண்டை ஆகி போச்சு, அடிக்கடி குடும்பம் பிரிஞ்சு போச்சு. எதுக்கு வந்தது இது அப்படின்னு கேட்டா புரிதல் இல்லை. ஏன் புரிதல் இல்லைன்னா மனசுல அமைதி இல்லை. மனசுல அமைதி இருக்கணும்னா இந்த மாதிரி பாடல்களை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்க என்ன வராது, பிணி வராது, நோய் வராது, எப்பவும் வந்து சந்தோஷமாவே இருப்போம். சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமான வார்த்தைகளே பயன்படுத்துறதுனால வீடு எப்பவும் அமைதியா இருக்கும். வீடு அமைதியா இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கணுங்கிறதுக்காக நல்ல பாட்டு இது. அதனால இதை பாடுங்க. என்ன சொல்றாரு பாருங்க மாணிக்கவாசர். பிணியலாம் வரினும் அஞ்சேன் பிறப்பினோடு இறப்பு வஞ்சே, எல்லா பிணியும் வந்தாலும் நாளுக்காக பயப்பட மாட்டேன். 4448 நோய்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அத்தனை நோய்க்கு நான் பயப்பட மாட்டேன். பிணியலாம் வரினும் வஞ்சே பிறப்பினோடு இறப்பு வஞ்சே. எத்தனை தடவை பிறந்தேனே எனக்கே தெரியல. இன்னும் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னும் எத்தனை எத்தனை அன்னையோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ. என்னுடைய பிறவியை நான் எடுத்து பார்க்க முடியல. 7 கடல் மணலை எண்ணினாலும் என்னெல்லாம் என்னுடைய பிறவியை நான் எத்தனை தடவை பிறந்தேன்னு எண்ணவே முடியாது. நான் பிறந்து பிறந்து குடிச்ச பாலெல்லாம் ஒன்னா கொட்டுனா அது ஒரு பெரிய கடலா இருக்கும். அவ்வளோ அளவுக்கு பாலை நான் குடிச்சிருக்கிறேன். அப்படி பிறந்தாலும் நான் கவலைப்படல. பிறந்து பிறந்து செத்துக்கிட்டே இருக்கிறேன்னு செத்தாலும் கவலைப்படல. பிணியலாம் வரினும் வஞ்சேன் பிறப்பினோடு இறப்பு வஞ்சேன். துணி நில அணியினான் தொழும்பரோடு அழுந்தி தொழும்பரோ யாரு
சிவபெருமானை எப்பவும் கும்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க நல்ல சிவனடியார், சிவபெருமானை மட்டுமே சிந்திச்சுட்டு இருக்காங்க. அடுத்தவங்களை புண்பட மாதிரி பேசவே இல்லை. அடுத்தவர்களை மனசு புண்படாத வகையில் பேசுறவங்க நல்ல சிவனடியார். சிவனடியாரு அடுத்தவங்க மனசை ரொம்ப புண்படுற மாதிரி பேசினாங்கன்னா அவர் சிவனடியாரிலேயே சேர்க்க கூடாதான். ஆனா யாருக்கும் தீமை தராத சொற்களை பேசி எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி பேச கத்துக்கிட்டாங்க பாருங்க, அவங்க ரொம்ப நல்ல சிவனடியாரம். அப்ப ரொம்ப நல்ல சிவனடியா இருக்காங்களே அவங்க தொழும்பர், உம்பர்னா தேவர்கள் அர்த்தம். தொழு உம்பர்னா தேவலோகத்துல இல்லாம இந்த லோகத்துல இருந்துட்டு கடவுளை தொழுகின்ற தேவர்கள். அந்த தேவர்களோடு அழுந்தி அவரோட ஒன்னா சேர்ந்து அம்மா திரி நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி திரி நிலம் பிறந்தும் நாராயணமூர்த்தி என்ன பண்ணாரு? பன்றி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடைய திருவடி எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று தேடி 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 1000 ஆண்டுகள் தேடினாரு. 1000 ஆண்டுகள் தேடியும் கிடைக்கல. அப்புறம் சொன்னாரு, பெருமானே சிவபெருமானே உன்னுடைய திருவடி பெருமை எனக்கு தெரியும். ஆனா ஒரு விட்டை நீ என்ன இப்படி பண்ணிட்டே இது வரைக்கும் எனக்கு அதை நினைப்பு வராம பண்ணிட்டேன். இப்ப நான் உன்னை நினைப்பு வர்ற மாதிரி பண்ணிட்டேன். பெருமானே உன்னை நான் நினைச்சு வணங்குறேன், உன்னை கும்பிடுறேன். நீதான் உயர்ந்த பொருள், உலகத்து மூல பொருள் நீதான், மூல முதல்வனாக இருப்பவன் நீதான் அப்படின்னு நினைச்சு கும்பிட்டாரு. கும்பிட்ட உடனே அவருக்கு திருவடி கிடைச்சிருச்சு. அப்படி திருவடி கிடைச்ச அவர் ஒரு உன்னதமான அடியார். எப்படி உன்னதமான சிவனடியார்களுக்கெல்லாம் தலைமையான சிவனடியார் யாருன்னா திருமணம். சிவனடியார்களுக்கெல்லாம் தலைமையான சிவனடியார் யாரு? திருமால். அந்த திருமாலோட போய் நிலம் விளந்தும் காண மாட்டாது வருந்தினார. அப்படிப்பட்ட சிவனடியார் யாருன்னா திருமால். அவரும் திருநீர் பூசிக்கிட்டாரு, எல்லாத்தையும் திருநீர் பூச வச்சாரு, சிவ பூஜை செஞ்சு வச்சாரு. அப்படி பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரு? வெந்நீர் எடுத்து திருநீர் பூசுன்னு சொன்னார் இல்லையா? அப்படி நீர் புனியா பூசாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள மட்டும் பார்த்தா அம்மனா நஞ்சுவேனே பிணியலாம் வரினும் வஞ்சே பிறப்பினோடிறப்பும் வஞ்சே பிணியலாம் வரினும் வஞ்சே பிறப்பினோடிறப்பும் வஞ்சே துணிநில அணிநில தொடுங்கரோடலுங்கி அம்மா திணிநிலம் பிறந்தோங்கான சேவடி பரவி வெந்நீர் அணியிடாதவரை கண்ட அம்மனா மஞ்சும் மாறே அணியிடாதவரை கண்ட அம்மனா மஞ்சும் மாறே. யாரை பார்த்து பயப்படுறாரு? சிவச்சின்னங்கள் அறியாதவர்களை பார்த்து பயப்படுறாரு. ஆக முருகா முருகா முருகான்னு வாய் சொல்லிட்டு இருந்தா போதும், தானா எல்லா அமைப்புகளும் வந்து சேரும். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்? இவனே குருவரனே என்று சொன்னா புகழ வரும் நெஞ்சில் நாவினில் இன்ப. இந்த நாக்குக்கு இன்பம் கிடைக்கும். இந்த நாக்குக்கு இன்பம் கிடைக்கிறதுனால என்ன ஆகுமா? உந்தி பசி ஆறும். உந்தினா இதுதானே, உந்தினா தொப்புள்னு ஒரு அர்த்தம். உந்தி பசி ஆறு, பசி ஆறிடும். போர்க்களத்துக்கு போனவங்கன்னா அந்த இடத்துல முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பசி நோய் வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா இந்த பாட்டெல்லாம் படிக்க வச்சுட்டாங்க. அதனால நம்ம பசி இல்லாத வாழ்க்கை வாழணும்னா வறுமை எவ்வளவு வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வறுமையிலும் செம்மையை கடைபிடிக்கணும்னா முருகன் நாமத்தை சொல்லுங்க. அது கோடிக்கணக்கான நாமம் இருக்கு. நம்ம எந்த நாமத்தை வேணாலும் சொல்லலாம். ஓம் சுப்பிரமணியாய அப்படின்னு சொன்னாலும் தெரியும். சரவண பவாய ஓம் சரவண பவாய ஓம் சரவண பவாய. அதையும் எப்படியே இசையோட சொல்லணுமாங்க. இசை வரலன்னா பரவாயில்ல, வந்தவன்னு சொல்லலாம். சரவண பவாய அவ்வளவுதான் போதும். இப்படியே சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல இந்த நாம முடியல, வேற நாம சொல்லலாம். கார்த்திகேய 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 பாதிமா சுப்பிரமணிய 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 ரட்சமா கார்த்திகேய 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 பாதிமா சுப்பிரமணிய 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 ரட்சமா கார்த்திகேய 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 பாதிமா சுப்பிரமணிய 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 ரட்சமா சுப்பிரமணிய 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 ரட்சமா.
வேதத்தில் இருக்கிற நாமத்தில் உயர்ந்த நாமமாக சொல்லப்பட்டது சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம். எங்க வாரியார் சாமி இந்த 3 தடவை சொல்லிட்டு சொல்லுவாரு, வேதம் வந்து நிறைய தடவை சுப்பிரமணியம் சொல்லணும்னு ஆசைப்படுது, ஆனா அவரை நிறைய தடவை சொல்ல முடியாது, எந்த ஒன்னையும் 3 தடவைக்கு மேல சொல்லக்கூடாதான். விருந்து மருந்து 3 நாள்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி 3 தடவைக்கு மேல தேவையில்லை, சொல்லக்கூடாது. சொன்னா அது உயர்வான பொருள் இல்லைன்னு அர்த்தமாயிரும். ஆனா சொல்லிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுது, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிச்சான். அதனால என்ன பண்ணா வேதம் சொல்லுதான் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அப்படின்னு நீட்டி முழக்குதான். ஏன் நீட்டி முழக்குதுன்னு அது நீண்ட நேரம் சொல்லணும்னு ஆசை வந்துருச்சு, அதனால சொல்லுங்க. இந்த பாட்டை எழுதினவர் சொல்றாரு, சும்மா ஒரு நாமாவளி, என்னையா அப்படி சொல்றேன்னா வேதமே அப்படி சொல்லிச்சுன்னு வாரியார் சாமி சொல்றாரியா, அதனால நான் வாரியாருடைய சிஷியன். நாங்கெல்லாம் வாரியார்கிட்ட அனுகிரகம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய தம்பி தான் எனக்கு பரிபூர்ணமாக தீட்சை பண்ணி வச்சார். அவர் கொடுத்த மந்திரம் 3 மந்திரத்துல முக்கியமான மந்திரம், அந்த மந்திரமும் உண்டு. என்னது? குமாராய குகாய. 1000 நாமங்கள் இருந்தாலும் அந்த நாமங்கள் எல்லாம் உயர்ந்த நாமமாக இருக்கக்கூடிய இந்த நாமங்களை சொல்லி சொல்லி நாம் பெருமானுடைய திருவடியை பணிவோமானால் பெருமான் நமக்கு நிச்சயமாக முக்தியை தருவார். முக்தினா ஏதோ வேணும் அம்பிலோ நினைக்காதீங்க. முக்தினா நிம்மதியா வாழ வைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பூமியில இங்க இருக்கும்போது எந்த கவலையும் இல்லாம சஞ்சலங்கள்லாம் இல்லாம நாம நிம்மதியா வாழ்றதுன்னு தான் அர்த்தம். நம்மளுங்க முக்தி வேணுமா முக்தி வேணுமா அப்படின்னு கேட்டா, ஐயோ நான் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரேன், இப்ப வேண்டாங்கிறான். ராவணன் சொன்னாங்க, பிரம்மாவை கூப்பிட்டு, யார் நீ? நான் உனக்கு பார்த்தேன். எனக்கு பார்த்தேனா? அப்ப நான் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ற, வீடு வீடா போய் பஞ்சாங்கம் படிச்சுக்கோ. பிரம்மாவுக்கு அவரு வேலை வைக்கிறார் சூரபர்மன். ஸ்ரீமன் நாராயணன் போனார், யார் நீ? உங்க பாட்டனுக்கு பாட்டன். உங்க பாட்டனுக்கே அப்பேனா? உங்க பாட்டனுக்கே அப்பனா? எங்க பாட்டனுக்கே அப்ப நீ அப்ப உங்க பாட்டனா நீ? சரி, நான் என்ன பண்ணணும், உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். நீ என்ன பண்ற, வீடு வீடா போய் நான் வர வேணுமான்னு கேட்டு வரம் கொடுத்துக்குவோம். நீ காப்பாத்துறவங்க தானே, போ வீடு வீடா போ. இவர் என்ன பண்ணாரா, சூரபர்மன் ஆட்சி காலத்துல வீட்டுக்கு வீடு போய் உங்களுக்கு வர வேணும்ல, ஏன் உங்களுக்கு வாயா அப்புறம் வாயா போய், ஏன் அவன் வரம்பில்லா ஆற்றல் பெற்றவனா இருக்கிறா, எல்லாரும் வலிமைப்படுத்தவனா இருக்கா. அங்க எப்படி இருக்குதுன்னா, கலிப்பாரே அல்லாமல் கவல்வாரை காண்கிறேன். யார் சொன்னா? ஆஞ்சநேயர் சொல்றார். இலங்கைக்கு போனேன், எல்லாத்தையும் தேடி பார்த்தேன், எல்லாரும் சந்தோஷமா இருக்கா. இப்ப போய் கேட்காதுங்க, இப்ப எல்லாம் வறுமையில் இருக்கா. ஏன்டாங்க அங்க இருக்கிற தமிழ் எல்லாம் அடிச்சு வரலாங்களா? தமிழனுக்கு ஏதாவது பண்ணுனா தகராறு வருகிறது தெரியாம பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, நாடு 1 லிட்டர் பால் வந்து 500 ரூபாய்க்கு போயிடுச்சு, ஒரு டீ 100 ரூபாய். நாடா இது அப்படி போயிடுச்சு. இப்ப போவீங்க. அப்போ சூரபன்மை இருந்த காலத்துல எல்லாரும் சந்தோஷமாவே இருந்தாங்களாம். இவர் என்ன போய் அவன் சந்தோஷமா இருக்கேன், அவன்கிட்ட போய் உங்களுக்கு வர வேணுங்களா, உங்களுக்கு வர வேணுங்களா, இன்னும் வேண்டாம், எல்லாம் இருக்கு, நீ போயிட்டு வா. இப்படி எல்லாம் கடவுளை அவமானப்படுத்தலாமா? இப்ப நமக்கு எல்லாம் இல்லைன்னு போய் கேட்கணும், அவன் கொடுக்க மாட்டேங்க. வேணுமான்னு கேட்டா சூரபன்மன் ஆட்சி காலத்துல. இப்ப எல்லாம் நாம போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஏன்னா அன்னைக்கு வேணாம் இல்ல போடலாம். இப்பவும் மனமுருகி பாடினார், மனமுருகி வேண்டினார், அவருடைய திருவடியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் எல்லா வளங்களையும் இறைவன் தருவான் என்று சொல்லி இத்தோடு நிறைவு செய்கிறேன். ஆவிது கடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெந்தை ஒரு செய்தனிலே வாழ்க, குட்டுடன் வாழ்க, சுங்கே ஏறிய மண்ணை வாழ்க, மனைதன் அமர்ந்து வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்மையில் வளாது வெய்க, வழிவளம் துறக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். 6
பேர் 7 பேர் 10 பேர் ஆச்சு. இன்னைக்கு 20 பேர் வந்திருக்கிறாங்க. அண்ணாமலையார் திருக்கூட்டத்தில் 20 பேர் இருந்தாலும் காப்பேட்டையில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நன்மை கிடைக்கணும்னு அவங்க எல்லாம் பாடுபடணும். பெருமானிடத்துல இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு தினம் நித்திய பூஜை செய்யறவங்களா இருக்காங்க எல்லாம். அதனால என்ன பண்றாங்க, நம்ம சிவபெருமான் பெருமையை பேசணும், முருகப்பெருமானுடைய பெருமையை பேசணும்னு ஐயா கிட்ட பர்மிஷன் வாங்கி, ஐயா காண அங்கே பாலசுப்ரமணிய ஐயா கிட்ட பர்மிஷன் வாங்கி வந்து நம்மளை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆக நல்ல முறையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆடிகை கார்த்திகை பகவத்சேவா இசை விழா குழுவினருக்கும் நம்முடைய அண்ணாமலையார் திருக்கூட்டத்தினருக்கும் நம்ம பேசுறதையும் கேட்கறதுக்குன்னு வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாகிய உங்களுடைய திருவடிகளுக்கும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.